அண்மை செய்தி. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் மின்கோபுரம் சாய்ந்திருந்ததால் ஏற்பட்ட போக்குவரத்து பாதிப்பு சீராகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் உயர் மின்னழுத்த கோபுரம் சாய்ந்திருந்ததால் நேப்பியர் பாலத்தில் நேற்று போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அங்கு வழக்கம் போல் வாகன போக்குவரத்து தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். சுபா, காவிரி நீர்பிடிப்பை தொடர்ந்து நீரின் அளவு அதிகரித்து வருவதால் மேட்டூரில் நீரின் அளவு அதிகரித்து 1,60,000 கணக்கு மேல் திறந்து விடப்படுகிறது. அது முக்கொம்பு மேலணைக்கு இன்று காலை நிலவரப்படி 1,65,000 கனஅடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. அதில் காவிரியில் 43,000 கனஅடி தண்ணீரும், கொள்ளிடத்தில் 1,25,000 கனஅடி தண்ணீரும் திறந்து விடப்படுகிறது. தற்போது நாம் நிற்கும் பகுதியாக கொள்ளிடம் பகுதியில் நிற்கிறோம். இந்த கொள்ளிடம் ஆற்றிலே தற்போது 1,25,000 கனஅடி தண்ணீரானது போய் கொண்டிருக்கிறது. நேற்று இந்த தண்ணீரானது 1,30,000 கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கும் போது இந்த பாலத்தின் கீழே தடுப்பு சுவர், அதாவது 200 மீட்டர் கீழே விழுந்தது, உடைப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த உயர் மின்னழுத்த கோபுரமானது அதை சரி செய்யும் பணியில் அதை சாய்ந்து கீழே விழும் அபாய நிலையில் இருந்தது. அதை சரி செய்வதற்காக மின் ஊழியர்களும் ஈடுபட்டனர். அப்போது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே மின்சாரத்தையும் துண்டித்தனர். இதனால் சாய்ந்த மின்கம்பத்தை பெரிய இரும்பு கம்பிகளை கொண்டு 200 மீட்டர் தொலைவில் அழகியபுரம் என்ற கிராம பகுதியில் இரும்பு ராடுகளை வைத்து கட்டி சாயவிடாமல் தடுக்கலாம் என்று அந்த பகுதியில் குழியை தோண்டிய போது அப்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதை கைவிட்டனர். அதனைத் தொடர்ந்து கொள்ளிடம் பாலம் பழைய சாலையில் 7 அடி அளவிற்கு 4 குழிகள் தோண்டப்பட்டு பெரிய இரும்பு ராடுகளை வைத்து பின்னர் கம்பிகளை கட்டி சாய்ந்திருக்கும் மின் கோபுரத்தை சாயவிடாமல் தடுப்பு பணிகள் ஈடுபட்டனர். இந்த பணியில் வடமாநில தொழிலாளர்கள் வைத்து ஈடுபட்டனர். அப்போது அபிஷேக் என்ற இளைஞர் 150 மீட்டர் உயரத்தில் மின்கம்பியில் அந்தரத்தில் தொங்கியபடி சாய்ந்த மின் கோபுரத்தில் இருந்து சென்றார். அங்கு மற்றொரு வடமாநில தொழிலாளர் மின்கோபுரத்திற்கு மின்கம்பி எடுத்து சென்ற போது கயிறு அறுந்ததால் உடனே தீயணைப்பு வீரர் அவரை காப்பாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த இழுத்து கட்டும் பணியானது சரியாக 12:52 மணி அளவில் முடிவுற்றது. அதன் பின் அது முடிவுற்ற சிறிது நிமிடத்திலே அந்த பகுதி அந்த மின்கோபுரமானது சாய்ந்தது. இதனைத் தொடர்ந்து முற்றிலும் அந்த கொள்ளிடம் பாலத்தில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. மேலும் இந்த தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சியானது இந்த உயர் மின்னழுத்த கோபுரம் அந்த மின்னழுத்த அந்த கம்பி கீழே விழாமல் இருப்பதற்காக அதுக்கு பேரிகார்டுகள், அதாவது இரும்பு தடுப்புகளை வைத்தும் போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே தற்போது போலீசார் இந்த பகுதியில் நிற்கக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தி வருகிறார். இரவு நேரம் சரியாக 1 மணி 4 நிமிடத்தில் விழுந்த ஒரு மின்னழுத்த கோபுரம் அடுத்து அதிகாலையிலே அடுத்த ஒரு மின்கோபுரமும் விழுந்தது. இதனால் கொள்ளிடம் பாலத்தின் போக்குவரத்து தற்காலிகமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக நிறுத்தப்பட்டது. அதன் பின் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தற்போது ஆய்வு செய்து இந்த பணிகளை எப்படி இந்த மின்கோபுரத்தின் இந்த உயர்களை எடுக்கலாம் என்ற அந்த பணிகளை தற்போது ஆய்வு செய்ய உள்ளார். கொள்ளிடம் கரையோர பகுதியில் பல இடங்களில் மண்கரைகள் சரிந்து விழுந்தன. தொடர்ந்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் மக்களும் தற்போது போலீசார் இந்த பகுதியில் வரக்கூடாது என்று அறிவுறுத்தி வருகின்றனர். தற்போது இந்த பகுதியிலே தொடர்ந்து நீரின் அளவு அதிகரித்து வருவதால் கரையோர மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் ஆங்காங்கே போலீசாரும் மாவட்ட நிர்வாக சார்பில் எச்சரித்து வருகிறார். இந்த பகுதியை பொறுத்தவரை இன்னும் சிறிது நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து இந்த கம்பி அகற்றுவது குறித்தும் இனிமேல் முடிவெடுப்பார். சுபா, உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.